திருச்சி கிழக்கு தொகுதி பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்குமான போட்டி. திருச்சி மக்களின் குறைகளை அங்கு வசிப்பவர் மட்டுமே தீர்க்க இயலும். ரசிகர்களும் பொதுமக்களும் சிந்திக்க வேண்டிய தருணம். துன்பங்களை அனுபவிக்காதவன் மட்டுமே பார்த்து படிப்பான். இவர்தான் NT ராமராவ், தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர். கட்சி தொடங்கி 9 மாதங்களில் ஆந்திரா தெலுங்கானாவின் முதல்வரானார். காங்கிரஸ் கட்சி அல்லாத முதல்வர் இவர்தான். 3 முறை முதல்வராக இருந்தார். இன்றைய இந்தியாவின் பிரதமர் திரு மோடி அவர்கள் பிறப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 1940ஆம் ஆண்டு விஜயவாடாவில் உள்ள முனிசிபல் ஹைஸ்கூலில் 10th கிரேட் பாஸ் பண்ணியவர். தனது பட்டப்படிப்பை முடித்து 1947ஆம் ஆண்டு சப் ரெஜிஸ்ட்ராக ஆந்திராவில் அரசு பணிபுரிந்தவர். இவர்தான் உலகின் 3வது நபர் நடிகராக இருந்து ஆட்சியை கைப்பற்றியவர். இப்போ மற்ற இருவர் யார் என்று தானே யோசிக்கிறீர்கள்? இவர்தான் ரொனால்டு ரீகன், அமெரிக்காவில் பிறந்தவர். அமெரிக்க நடிகராக இருந்து அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முதல் நபர் இவர்தான். இவர்தான் மக்கள் திலகம் MGR அவர்கள். இவரை அறியாதவர் தமிழகத்தில் இருப்பது அரிது. இவர்தான் உலகின் 2வது நபர் நடிகராக இருந்து தமிழகத்தின் முதல்வரானவர். இவர் தொடங்கிய கட்சி அகில இந்திய அதிமுக. இவர்தான் கர்ம வீரர் காமராசர் என்பவர். இவருக்கு இணை இவரேதான். உலகில் முதலில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி மூடி கிடந்த பள்ளிக்கூடங்களை திறந்து மாணவர்கள் படிக்க உதவினார். இவருக்கு முன்னால் இருந்த முதல்வர்களும் அடுத்து வரக்கூடிய முதல்வர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்தியாவின் முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர். அச்சுறுத்தலில்லா அன்பு செய்வோம், ஆக்கத்திற்கே பாடுபடுவோம், இன்முறுவலுடன் இணைந்து வாழ்வோம், ஈன்றவர்க்கும் பெருமை சேர்ப்போம், உண்மை உலகில் நிலைக்கச் செய்வோம், ஊழலில்லா உலகை பெறுவோம், எங்கும் அமைதி நிலைக்கச் செய்வோம், ஏற்றத்தாழ்வை இல்லாதொழிப்போம், ஐயமில்லா அறிவை பெறுவோம், ஒன்றுபட்டு தீமையை எதிர்ப்போம், ஓங்கி நிற்கும் நெறிகள் காப்போம், அவ்வை தமிழை அனைவரும் கற்போம், அகுதே நமது வாழ்வென கொள்வோம் என்ற எனது ஆத்திச்சூடிக்கு இணங்க நடந்து கொண்டவர் நமது கர்ம வீரர் காமராசர் மட்டுமே. குறைந்த கல்வி அறிவை பெற்றிருந்தாலும் மனம் நிறைந்த அரசியலை செய்தார் காமராசர். அவருக்கு பிரதமராக வாய்ப்பு கிடைத்தும் தன்னுடைய கல்வியை நினைத்து வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார். இன்றைய அரசியல் அசிங்கமான அரசியலாக இருக்கிறது. இலவசங்களும் ஏமாற்று வேலையும் ஊழலும் மட்டுமே ஒழுங்காக நடைபெறுகிறது. அரிது இவரை போன்ற ஏழை தாயின் மகன் இயற்கையான அரசியல் செய்வது அரிது. வெளித்தோற்றம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. எதையும் யோசித்து செயல்படுங்கள். உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பகுத்தறிவாளி என்பது எனது கருத்து. உங்களது ஓட்டு நாட்டுக்கு பணிபுரியும் நல்லவனுக்காக இருக்க வேண்டும்.